ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமர் வைத்தியா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 யூனிட் 1 அதில் 5 டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை பற்றி பார்த்துருந்தோம்ல. அந்த ஸ்டோரியோடைய கண்டினியூஸ் பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். While this was happening, the 5D gathered in Jesse's garage. They opened the packet to find a small sheet. They opened it and found a list of grocery. They were very confused. அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அந்த இடத்த விட்டு போனோன்னே அந்த 5D எல்லாம் ஜெஸ்ஸி வந்து அந்த பேக்கெட்டை கையில் வச்சுருக்கா. அப்போது அந்த 5D குரூப் எல்லோரும் ஜெஸ்ஸி கிட்ட வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி பேப்பர் இருக்குது. அந்த குட்டி பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் கிராசரி, மளிகை ஜாமானுடைய லிஸ்ட்டு இருக்குது. அவங்க எல்லாம் ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. அமுதா, ஸ்ரீ இஸ் இட் ஏ கோட்? அமுதா கேட்குறா ஸ்ரீஜித் கிட்ட. ஸ்ரீ, இது ஒரு கோடா அப்படின்னு அமுதா கேட்குறா. ஸ்ரீஜித் சொல்கிறான், எஸ் இட் சீம் ஸோ. அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு ஸ்ரீஜித் சொல்கிறான். அமுதா, I wonder that it is written with some kind of a magic pen like the one you showed us. அதுக்கு அமுதா சொல்கிறா, நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு வகையான மேஜிக் பென்னால் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அமுதா சொல்கிறா. ஜெஸ்ஸி, இட் குட் பி. when we show it under a light we can see the writing. ஜெஸ்ஸி சொல்கிறா, ஆமாம், அப்படி கூட இருக்கலாம். அந்த மேஜிக் பென்னுக்கு கீழே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டை நம்ம இதில் அடித்தோம்னா இதில் என்ன எழுதியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்கிறா. ஜெஸ்ஸி காட் த மேஜிக் பென். ஜெஸ்ஸி ஒரு மேஜிக் பென்னை எடுத்துகிட்டு வரா. தே ஃப்ளாஷ்டு த லைட் ஆன் த பேப்பர் அண்டு சம் வேர்ட்ஸ் க்ளோட் ஆன் இட். அந்த மேஜிக் பென்னுக்கு கீழே உள்ள லைட்டை அவங்க அந்த பேப்பரில் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பேப்பரில் ஒரு சம் வேர்ட்ஸ் வந்து தெரியுது. த மெசேஜ் செட், டெல் நம்பர் 3 வேக்ஸ் ஒர்க்ஸ் டியூஸ்டே 9 PM நம்பர் 5. அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னா அந்த மெசேஜில் டெல் நம்பர் 3 வேக்ஸ் ஒர்க்ஸ் டியூஸ்டே 9 PM நம்பர் 5 அப்படின்னு இருக்குது. அருள், tomorrow is Tuesday, so the gang is meeting tomorrow. அருள் சொல்கிறதுக்கு நாளைக்கு தான் டியூஸ்டே, அப்போ நாளைக்கு தான் அந்த கேங் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு அருள் சொல்கிறான். While they were in the garden, Inspector வேலாயுதம் saw Srijit dressed as the old man. அப்போது அந்த கார்டனில் எல்லாரும் கூடி இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் திரும்பி வந்து பார்க்கும்போது ஸ்ரீஜித் வந்து ஓல்டு மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கதை பார்த்துட்றாரு. ஹீ வாஸ் ஃபியூரியஸ். இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்துக்கு ரொம்ப கோவமாயிட்டார். தென் ஸ்ரீஜித் ஹேட் டு கான்ஃபஸ். ஸ்ரீஜித்தும் சரின்னு ஒத்துக்கிட்டான், நான் தான் அந்த மாதிரி ஓல்டு மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஹீ ஹேண்டட் ஓவர் த சிட் டு த இன்ஸ்பெக்டர். அவன் என்ன பண்ணிடுறான், அவன் கையில் வச்சுருந்த அந்த ஸ்மால் பேப்பரை, குட்டி பேப்பரை இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறான். த இன்ஸ்பெக்டர் வாஸ் கிளாட் டு ஹேவ் ஃபவுண்ட் த சிட் பட் வாஸ் ஃபியூரியஸ் அபவுட் தேர் பிஹேவியர். ஹீ வாண்ட் தெம் டு ஸ்டே அவே ஃப்ரம் த கேஸ் பட் தே டிட் நாட். அதுக்கு இன்ஸ்பெக்டர் வேலாயுதமும் அதை வாங்கி இந்த பேப்பரில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறாரு. பட் அவர் வந்து ரொம்ப அந்த டயத்தில் கோவமாக இருக்கார். ஏன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணதை நினச்சி ரொம்ப கோவமாக இருக்கார் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம். அப்போ அவர் அவங்கள்ட்ட இனிமேல் இந்த கேஸில் நீங்கள் வந்து நிற்காதீங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போகிறாரு இன்ஸ்பெக்டர் வேலாயுதம். ஆனால் அவங்க அந்த 5D எதையுமே கேட்கல. அவர் சொன்னது எதையுமே கேட்காம திரும்பி இந்த கேஸ்லையே போய் கலந்துக்கிட்டே இருக்காங்க. Srijit's idea was to disguise himself as a wax statue, as it will be the most easy way to get all the information. ஸ்ரீஜித்துக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அது என்னென்னா,
அவனை வந்து ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சு, ஒரு மெழுகு சிலை மாதிரி அவனை வேஷம் போட்டால் அவன் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஈஸியாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜித்துக்கு ஒரு ஐடியா வருது. தட் ஈவினிங் ஆல் ஆஃப் தெம் வென்ட் டு வேக்ஸ் ஒர்க்ஸ். அந்த வேக்ஸ் ஒர்க்ஸ் நடக்கிற இடத்துக்கு அந்த ஸ்மால் பேப்பரில் இருந்துச்சுல அந்த மெசேஜ், அந்த வேக்ஸ் ஒர்க்ஸ் நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் போகிறாங்க அன்னைக்கு சாயந்தரம். They observed each wax statue and noted down the details. அவங்க எல்லா ஸ்டாச்சு அங்கே இருக்க எல்லா ஸ்டாச்சுவையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த ஸ்டாச்சுஸோடைய டீட்டெயிலை பற்றி நோட் பண்ணிட்டு போகிறாங்க. While getting out of waxworks, ஸ்ரீஜித் unlocked one of the windows in the room. எல்லாரும் அந்த வேக்ஸ் ஒர்க்ஸை பார்த்துட்டு போகும்போது, வேக்ஸ் ஒர்க்ஸ்லேருந்து வெளியே போகும்போது ஸ்ரீஜித் வந்து ஒரு ஜன்னல் கதவை மட்டும் லாக் பண்ணாமல் போகிறான். அந்த ரூமில் உள்ள ஒரு ஜன்னல் கதவை மட்டும் லாக் பண்ணாமல் வச்சுட்டு போகிறான். ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.